ஆண்டவர் அந்த முடியல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில நான் நம்புறேன் ஆண்டவருடைய இறக்கம் அப்படியே நம்ம மேல திரும்பிடும். எப்பவுமே நம்முடைய பலத்தை நம்ம ரொம்ப நம்பிடவே கூடாது. அவருடைய கிருபையை சார்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் கர்த்தர் நினிவே பட்டணத்திற்காக சொல்லும்போது சொல்றாரு, என்ன நீ அந்த ஆமணக்கிற்காக கவலைப்படுறியே, நான் அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. லட்சம் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பெரிய கிரவுடுக்காக தான் ஆண்டவர் பரிதபிக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த யோனா என்கிற ஒரு மனுஷனுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் பரிதபிச்சார். ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் பரிதபிச்சார். அந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தேடி வந்தார். அதனால நம்ம ஒருத்தர் ஆண்டவரை தேடினாலும் கர்த்தர் நமக்காக ஒரு உதவியை அனுப்புறதற்கு வல்லவராக இருந்தார். ஆமென். இவ்வளவு தூரம் யோனா பின்மாறி போனதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் அந்த யோனாவை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு மீனை ஆண்டவர் வச்சிருந்தார்ல, அந்த மனுஷனுக்கே தெரியாம ஆண்டவர் வச்சிருந்தார்ல. தன்னுடைய வழியை விட்டு பின்மாறி போறான்னு தெரியும், தான் தனக்கு இஷ்டமில்லாத பாதையில அவன் போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா யோனா என்ன கடலை போடுங்கன்னு சொல்லிக்க கூட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்குள்ள வெறுப்பு இருக்குது. ஆனா அந்த மனுஷனையே காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார்ல. அதனால நம்மளை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு, உங்களை என்னை ஆண்டவர் கண்டிப்பா விட்டுற மாட்டாரு. எங்க போனாலும் அவருடைய கரம் நம்மளை கொண்டு வரும். உங்க பிள்ளைய கொண்டு வரும். உங்க பிள்ளை எங்க போனாலும் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு மீனை கர்த்தர் வச்சிருப்பாரு, அந்த மகளுக்கு ஒரு மீனை வச்சிருப்பாரு. கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே, யோனாவுக்கு ஒரு மீனை கர்த்தர் கட்டளையிட்டது உண்மையானால் என் பிள்ளைக்கு இப்போ ஒரு மீன் கட்டளையிடப்படுவதாக சத்தத்தை உயர்த்தி என் கணவனாருக்கு, என் மனைவிக்கு இன்றைக்கு ஆமென். இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த யோனாவை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த மகளை கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். மறுபடியும் அந்த ட்ராக்கில் அவங்க ஓடுவாங்க, மறுபடியும் அந்த தரிசனத்தில் ஓடுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஏசப்பா எங்களை மீட்டு கொண்டு வருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால மாற்ற முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய நம்பிக்கையை எப்பவுமே நீங்க தளர விடவே விடாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவாரு, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எப்படி மாற்றுவாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் அவர் வந்ததே எதுக்குன்னா பாவிகளை ரட்சிக்கிறதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வாஞ்சையோட கேளுங்க. கர்த்தர் அதிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சில கப்பல்கள்ல அந்த யோனா அப்படின்ற கேரக்டரை நம்ம தூக்கி போடுறதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. அந்த கப்பல் அவ்வளோ மோசமா ஆடிட்டே இருக்குது. யோனாட்ட கேட்குறாங்க, சீட்டு உன் பேர்ல விழுந்திருக்குது, நாங்க உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது யோனா என்ன சொல்றாருன்னா, என்ன தூக்கி. அப்போ சில யோனாக்கள் கப்பல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கப்பல் ஸ்மூத்தா போகவே முடியாது, இது வெளி தோற்றத்திற்கு யோனா எந்த தப்புமே அவங்களுக்கு பண்ணல. ஆனா யோனா ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறி வர்றான், பொல்லாத வழியில இருக்கிறான். அதனால ஆண்டவர் சில யோனாக்களை உங்க வாழ்க்கையில தூக்கி போட சொல்றாரா, நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ எப்படி ஒன்ன தூக்கி போடுறது அப்படின்னு. இல்ல, சமுத்திரம் உங்களுக்கு மும்முரத்தை விட்டு அடங்கணும்னா நீங்க பட்சபாதம் பார்க்க கூடாது, நீங்க அந்த இடத்துல மனிதாபிமானம் பார்க்க கூடாது.
அந்த இடத்துல யோனான்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு அந்த யோனாவை நம்ம தூக்கி போடல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய கப்பல் அசைகிறது நிக்காது, அந்த கொந்தளிப்பு நம்மளை விட்டு அமராது. ஆனா யோனாவை தூக்கி போட்ட அடுத்த நிமிஷத்துல அந்த கப்பலுடைய ஒரு சமாதானம் வந்துச்சு இல்ல. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த யோனா உங்கள்கிட்ட இருக்கிறான்? எந்த யோனா உங்கள்கிட்ட இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. அந்த யோனாவை நீங்க தூக்கி போடுற வரைக்கும் கொந்தளிப்பு உங்களை விட்டு மாறாது, கொந்தளிப்பு உங்களை விட்டு போகாது. நீங்க என்ன சம்பாதிச்சாலும் எல்லா சம்பாத்தியத்தையும் நீங்க கடல்ல தான் அழிக்கணும். வேதம் சொல்லுது, அவ்வளவு சொத்தை அவ்வளவு பொருளை வாங்கிட்டு வர்றாங்க. அத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு, வருஷத்துக்கு ஒரு டைம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அவங்க போய் சிட்டியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. தங்களுடைய சிலருக்கு 6 மாதத்தினுடைய உழைப்பு, சிலருக்கு 1 வருஷத்தினுடைய உழைப்பு. ஆனா அந்த கடல் கொந்தளிக்கிறத பார்த்து கப்பல்ல இருக்கிறது மொத்தத்தையும் தூக்கி ஒன்னொன்னா போடுறாங்க. எவ்வளவு தூக்கி போட்டாலும் அந்த சமுத்திரம் எல்லாத்தையும் வாங்கிருச்சே தவிர சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அடங்கவே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருடைய கையின் பிரயாசங்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு இழந்தாலும் அந்த யோனாவை தூக்கி போடல, அந்த பிரச்சனையை தூக்கி போடல, அந்த கீழ்ப்படியாம தூக்கி போடல, அந்த அசுத்தத்தை தூக்கி போடாம சமாதானம் உண்டாகாது, செழிப்பு உண்டாகாது. நீங்க அதுல இருந்து மாறிதான் ஆகணும், நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகிதான் ஆகணும். நீங்க ஒரே பிடியா நில்லுங்க. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த தேவனால கண்டிப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு முடியும். ஆமென். அதற்கு பட்சபாதமே காண்பிக்காதீங்க, அதற்கு அன்பே காமிக்காதீங்க. இது ஒன்னு கேரக்டர், இன்னொன்னு பர்சன். சில மனிதர்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. யோனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இவர் மூலமா தான் இத்தனை பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த நபரை நீங்க சமாதானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐயோ பாவம்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்கள பாவம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. எப்படி அந்த வாக்குவாதம் வரலாம்? அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா அவங்க மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லி திட்டிருக்கணும்னா, ஒழுங்கா இருந்துக்குங்க, அவர் கொடுக்கிற ஆட்டில் தான் நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம், அவரிடத்துல தான் நீங்க எல்லாம் வந்தீங்க, அதனால அந்த மாதிரி அவருக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த மனுஷன் லோத்து சண்டையை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இத்தனைக்கும் லோத்து மேல அவ்வளவு பற்றுதலா இருந்த மனுஷன் விட்டுட்டாரு, நீ போயிரு. அதற்கு பிறகு அந்த லோத்தையும் சேர்த்து 5 ராஜாக்கள் அப்படியே பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஒரே ஒரு ஆள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் 120-150 பேருக்குள்ள அந்த இருக்கிற பிள்ளைகளை கையில, அதுவும் பெரிய பட்டயத்தெல்லாம் அவங்களுக்கு எடுக்க தெரியாது, அவர்களை கூட்டிட்டு போய் 5 ராஜாக்களை முறியடிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இத்தனைக்கும் ஆபிரகாமுக்கு யுத்தத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது, யுத்தத்திற்கு போகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லை. இந்த சோதோம் குமாரில் கிட்டத்தட்ட 3 நினைக்கிறேன், 3 ராஜா, ஆப்போசிட்ல அங்க கிட்டத்தட்ட 9 அத்தனை பேரையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களை கொண்டு ஆபிரகாமால முறியடிக்க முடிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அதை குறித்து ஞானம் இருக்கோ இல்லையோ, அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, அதற்குள்ள பணம் ஆள் பலம் உங்களுக்குள்ள இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தாரே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்தை நீங்கள் சிறப்பாய் நடத்தி முடிப்பீர்கள். நல்ல கரங்களை மேல தட்டி, அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமென். அவருடைய சமூகத்தில் அந்த பணம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல, அந்த படிப்பு ஒரு பெரிய பொருட்டு அல்ல.
அந்த திறமை ஒரு பெரிய பொருட்டு அல்ல, அந்த ஆயுதம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. ஒரு சிங்கிள் மேன் தன்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து 5 ராஜாக்களை ஜெயிக்க முடியுமானால் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் நம்புறேன், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் ராஜ்யங்களை அசைப்பது. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி அந்த ஃபெய்த், அந்த வல்லமை, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சிருங்களேன், அசூர பலம் வரும், அசூர பலம் வரும். நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு பிரமிப்பே உண்டாகும். எப்படிங்க தாண்டுறீங்க, எப்படிங்க இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க, எப்படிங்க உங்களால மட்டும் சகிக்க முடியுது? இந்த எப்படிங்கன்ற வார்த்தையை கேட்கிற அளவிற்கு உங்களை எக்யூப் பண்றதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல இருக்கலாம், இன்றைக்கு நீங்க ரொம்ப தாழ்வா இருக்கலாம். கர்த்தர் மட்டும் உங்களை கையில எடுத்துட்டாருன்னு வைங்க, கர்த்தர் மட்டும் உங்களை கையில எடுத்துட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா நீங்கெல்லாம் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. நீங்க அந்த சும்மா தொட்டால் சினிங்க மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள அது இருக்கவே இருக்காது. உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு இரும்பு மனுஷன், நீ ஒரு இரும்பு மனுஷி. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 23வது நாள் இந்த ஜெபத்துல கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் தலையின் மேல ஒரு கிருபையை எழுதட்டும். இவள் ஒரு இரும்பு மனுஷி, இவ ஒரு இரும்பு மனுஷன். பிசாசு வெட்கப்படுவானாக, பிசாசு ஓடுவானாக. உங்களை கரைப்படுத்துகிற, உங்களை மன கஷ்டப்படுத்துகிற அத்தனை காரியத்திலிருந்து விடுதலை. ஹalleluya. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய வல கரம் என்னை கிருபையாய் தாங்க போகிறது. ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். யோனா, அந்த யோனான்ற அந்த பர்சனை நம்ம ரொம்ப கவனமா அதுல இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? அவங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், அவங்க தான் நமக்கு ஆறுதலா இருக்கிறது மாதிரி தெரியும். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. யோனாவுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? அத்தனை பொருளை தூக்கி கடல்ல போடும்போது அவன் ஐயோ உங்களை நான் இப்படி நஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணானா? ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்க மட்டும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத யோனாவை தூக்கி போடுங்க, அந்த யோனா ஃபீல் பண்ணதான்னு பாருங்க. அந்த யோனா ஃபீல் பண்ணாது. நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நடிப்போம். சிம்சோன் அவ்வளோ பெரிய மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தப்புன்னு தெரிஞ்ச உடனே தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை பாருங்க. இவங்க ரொம்ப சாஃப்ட். அவ என்னதான் ஆள் தான் பெரிய ஆள் தான் வாட்ட சாட்டமான ஆளா இருந்தாலும், உள்ளுக்குள்ள எதிரியை ஜெயிக்கக்கூடிய பெரிய பலன் இருந்தாலும், மனசு இழகுன மனசு. அந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி பேசணும்னா அந்த பொண்ணு நீ என்ன ஏன் இப்படி பண்றேன்னு கேட்ட உடனே பாருங்க அவனுக்கு இறக்கம் வருது. நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி நம்ம எப்பவுமே இருந்துடவே கூடாது. யோனான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி போடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹalleluya.